இது வேற குழந்தைய பற்றி கையில் வச்சுருக்கிற மாதிரிக்கு. சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் வினோத் கீழே வைக்கணுமா அதை? ஒன்றும் இல்லை, நான் கையில் வச்சு நானே பேசிட்டுமா? அதை தானே சொன்னேன். கமான். எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும், ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா. எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அப்படி பழகாத எப்போ ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பி ராஜ் டீமுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோடு எலிமினேஷன் ஆகாத இருக்கலான்னு பார்த்தா, இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாளில் எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படி தான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தவொடனே சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் பாடணுன்னு தான் நினச்சேன், 30 நாளில் வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேதனை கிட்ட திட்டுலாம் வாங்கி அவர் எதிர்க்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டார். மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவின் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயை அசைக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார் ஜெசில் சார், ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி வாயை அசைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளோ தூரம் போவேனான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறார் வேறு என்ன ரெக்கார்டிங்க. இல்லை வினோத், இது இப்படி பண்ணிக்கா, நீங்கள் என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல்கள் எழுதினேன். நிறைய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு உக்லைன் தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து எல்லாமே உக்லைனாக இருக்குது. 100 காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கடை தொக்கட லக்கடை மச்சி லடிக்கி ஆத்மே கையில் பூச்சி கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை பூச்சின்னு அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணவோ அப்படி வச்சு. ஆனால் குச்சி ஓத்தாக்கெல்லாம் அதுலேயே இருந்தது சார். அதை ஜஸ்டின் அண்ணன் வந்து அதை இன்னும் இதை மாற்றிலாமான்னு கேட்டார். வாடா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்கண்ணா. நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நான் இந்த பாட்டு ஒய்ஃபுக்கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு நான் பாடணும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கீங்க. மரியா ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்லைன் வந்து உன்னுடைய இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பருங்க, நீங்களும் கலக்கிட்டு இருக்கீங்க, சூப்பராக பண்ணுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே இந்த மேடையை பயன்படுத்திக்கணும். நிறைய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க. அடுத்த படத்துக்கு எதனா பாடணும், பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்க. இல்லைங்க, இருக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும். என்ன கவி, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. எது மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஜஸ்டின் சார், ரொம்ப நன்றி. நிறைய அதே மாதிரி சாரி ஒன்று சொல்லிடுறேன். மெலோடி ஒன்று வந்ததுண்ணே, ஏன்னா பெரிய சிங்கராக பாட வைப்பாங்கன்னு நினச்சேன். எதுக்கு நீயே பாடு அப்படின்ட்டு என்னை மெலோடி பாட வச்சார். நான் நிறைய மெலோடி பாடுறதுக்கு தெரிஞ்ச அவர் பாட வச்சார். முதல்ல ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.